ஸ்ரீ ஹரி மணிகண்ட விஷ்ணு அறக்கட்டளையின் சார்பாக இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கை, சுற்றுச்சூழல், பாரம்பரிய உணவு வகைகள், நாம் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது, நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா என்னென்னலாம் செய்யணும், நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு சுற்றத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுருக்கணும், இது சம்மந்தமாக நீங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது சுற்றுச்சூழல் அப்படின்னா, நிலம், நீர், காற்று, மாசு எல்லாமே இருக்குது தானே. அந்த பாதிப்பு பற்றி ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுமா? காற்று எவ்வளோ மாசு அடைஞ்சிருக்குன்னு தெரியுமா? ஒன்று நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதே மாதிரி நீர் மாசு. அப்ப இதை நம்ம முழுமையா உள்வாங்கணும். நம்ம ஏனோ தானோ வந்தோம் பார்த்தோம், அது எங்கே அவங்களுக்கு நடக்குது இவங்களுக்கு நடக்குதுன்னா நம்ம சொல்லக்கூடாது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், நாம் இன்னைக்கு எது கழிவுன்னு தூக்கி வெளியே போடுறோமோ அதை மீண்டும் 1 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு, அது 1 வருஷம் கழிச்சு அந்த கழிவை நம்ம தான் சாப்பிட போறோம். இந்த சாக்கடை தண்ணி பாயத்தினுடைய கீரை தான் அங்க நல்லா இருக்கும். அதை நம்ம காசு போட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு வருவோம். அப்ப இந்த சாக்கடை 1 மாசத்துக்குள்ளார இந்த சாக்கடை தண்ணி போய் அங்க கீரையா விளைச்சு நம்ம கிட்ட வருது, அதை நம்ம சாப்பிடுறோம். அப்ப நம்ம சாக்கடை தானே அது. ஒரு 6 மாசம் கழிச்சு நெல் உற்பத்தி பண்றாங்க, இந்த தண்ணி தான் பண்றாங்க. அங்க இருக்கிற வெண்டைக்காய் வேணாலும் கத்திரிக்காய் வேணாலும் இந்த சாக்கடை தண்ணி பாஞ்சு தான் அங்க வருது. அப்ப இந்த சாக்கடை தண்ணியில இருக்கக்கூடிய அந்த இது நமக்கும் பாதிக்கும். மீண்டும் இந்த ரிவால்யூஷன் வரும்போது நமக்கு பாதிக்கும். இதை நாங்க மட்டும் சொல்லல, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி பேராசிரியர், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆசிரியர் 25 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி அவங்க நம்ம ஒரு சராசரி மனிதர் உடல்ல எவ்வளோ ரத்தத்துல பிளாஸ்டிக் இருக்கக்கூடாதோ அல்லது அலுமினியம் இருக்கக்கூடாதோ இதெல்லாம் நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு. நம்ம உடம்புல ரத்தத்துல பிளாஸ்டிக்கும் அலுமினியமும் சேர்ந்தா நம்ம உடல்ல ஆரோக்கியமா இருக்குமா? இருக்குமா? ஆரோக்கியமா இருக்க முடியுமா? நம்ம எல்லார் வீட்லயும் யாராவது ஒரு நோயாளி கண் முன்னாடி பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த நோயாளியானது காரணம் என்ன? நம்மளுடைய செய்யற விளைவு தான் நமக்கு பின்னாடி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது. இன்னைக்கு எல்லாமே விஷத்தை சாப்பிட்றோம். விஷம்னா எப்படி விஷத்தை சாப்பிட்றோம்? கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோமா? யாராருக்கெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும்? சரி, பேக்கரி ஐட்டம் யாராருக்கெல்லாம் பிடிக்கும்? ரைட். அப்ப இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு பாதிப்புங்கிறத நம்ம உணரணும் இல்ல. அதுல ஒரு பொருள் தயார் பண்ணுவாங்க. என்ன பொருள்? கிரீம் தயார் பண்ணுவாங்கல்ல, கிரீம். சரி, அதை நல்ல பொசன்னு வரணும்னு சொல்லி டால்டா போடாம இதே கிடையாது. டால்டா இல்லாத உணவுப் பொருள் எதுவுமே பேக்கரியில வர்றதில்லை. இந்த டால்டா எதுல இருந்து தயார் பண்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த டால்டா காய்கறி எண்ணெய்னு தான் பேர். அதுக்கு வெஜிடபிள் ஆயில். இது சொல்றது தான் வெஜிடபிள் ஆயில். ஆனா அது முழுக்க அது ஒரு ரசாயன வேதிப்பொருளால் ஆயிடுச்சு. அப்ப நம்ம உடம்பு நாம தானே பாதுகாக்கணும். அப்ப இந்த மாதிரி நம்ம பாதுகாக்கிறதுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு நடக்குது, நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய எவ்வளவு செயல்கள் நம்ம சுத்தி நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நாம உணரணும். அப்ப இந்த உணவுப் பொருளை நாம தெளிவடையலைன்னா நம்ம ஆயுட்காலமும் குறைஞ்சிருது, ஆரோக்கியமான வாழ்வு போயிருது. அப்ப நம்ம எப்படி வாழ முடியும்? நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? அதாவது என்ன சொல்றாங்க, கடந்த ஆண்டு சுற்றுச்சூழலுக்குன்னு உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சைனாவில் ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டா இந்தியாவையும் பாதிக்குங்கிறான். நீங்க வேற ஏதாவது ஒரு இலங்கையில பண்ணா நமக்கு பாதிக்குங்கிறாங்க. அப்ப இது மாதிரியான பாதிப்புகளிலிருந்து நாம் எப்படி தற்காத்துக்கணும்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடை கார்பனாவும் ஆக்சிஜனாவும் தனித்தனியே பிரிக்கக்கூடிய சக்தி மரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, தாவரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு தரக்கூடிய மரங்களை நாம வளர்க்கணும், பாதுகாக்கணும்.
அதுலயும் குறிப்பா அந்த மண் வளம் பெருக்கணும்னு சொன்னா சிறுதானியங்களால் மட்டும்தான் அந்த மண்ணில் வந்து கார்பனை ஒரு சீரா வச்சுக்கிட்டு பண்ண முடியும். நம்ம விவசாயம் பண்ணாதான் மண்ணை பாதுகாக்க முடியும். மண்ணை பாதுகாத்துதான் நம்ம உணவுப் பொருள் நல்ல பொருளை சாப்பிட முடியும். அப்ப இது மாதிரியான நம்முடைய சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நமது புற தூய்மைன்னு சொல்றோம்ல, இதையெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா நமக்கு? ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறது தானே. இல்ல நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படியே போயிட்டு போறாங்க, அடுத்த தலைமுறையில் எப்படியே போயிட்டு போய் நினைச்சுக்கலாமா? அப்படி நினைக்க முடியாது தானே. இந்த பூமி மனிதன் வாழ்றதுக்கு மட்டுமே அல்ல, எல்லா உயிரினங்களும் வாழணும். அப்ப எல்லா உயிரினங்களும் வாழணும்னா நமக்கு எல்லா உயிரினங்களும் என்னென்ன நன்மையை செய்யுது அதையும் நாம யோசிக்கணும். நல்ல தண்ணியில மட்டும்தான் தவளை வாழும், அப்படித்தானே? இப்ப எல்லாம் சாக்கடையை மாறி போச்சு. சாக்கடையில் தவளை வாழாது. அப்ப என்ன பண்ணும்? சாக்கடையில கொசுக்கள் அதிகமாகி மனிதனை தாக்கும். அப்ப மனிதனுக்கு பல வியாதிகள் வர்றதுக்கு காரணம் கொசுதான். இது மாதிரி பல உயிரினங்கள் மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்ப மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கூட இந்த பொருளை வந்து மக்க வைக்குது. மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு வந்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. அந்த மண் வளமாப்படுத்தி கொடுக்கறதுக்கு மண்புழு இருந்தா தான் நமக்கு மண் வளமா இருக்கும். மண் வளம் இருந்தா தான் உணவு வளமா இருக்கும். உணவு வளமா இருந்தா தான் உடல் வளமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் வந்து நமக்கு வந்து கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க சின்ன வயசுல இருந்து இதை கத்துக்கிட்டு கடைபிடிச்சால்தான் அடுத்த ஒரு தலைமுறை நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா இந்த தலைமுறையோட கிட்டத்தட்ட தாத்தாவெல்லாம் 90 வருஷம் இருந்தாங்க, அப்பா அம்மா 50 வருஷத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப உங்க காலம்லாம் எப்படி இருக்குன்னா நாளை சொல்ல முடியாது எத்தனை நாள் உயிரோட இருப்போம். இல்லைங்களா? 10 வயசு பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போடுறதாகுது. 10 வயசுல வந்து சுகர் வந்துருச்சுங்கிறான், பிரஷர் வந்துருச்சுங்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணம். நம்ம தினமுமே விஷத்தை சாப்பிட்டுட்டு உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது சரியா இருக்குமா? எல்லாரும் கடைபிடிப்பீங்களா? இனிமேட்டுக்கு வீட்டுல சொல்லுவீங்களா? ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லுவீங்களா? இதை நீங்க கடைபிடிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பு எழுதி நன்றி கூறுறீங்க. அடுத்தது நீங்க பேசுறீங்க, வந்து வரிசையா பேசுங்க.